நந்தி தார்பாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா 1995 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷமாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தார்பாயும் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாரிக்கு தேவையான தார்பாய் இருக்குதுங்க, விவசாயத்திற்கு தேவையான தார்பாய் இருக்குதுங்க, செங்கல் சோலைக்கு, பண்ணை குட்டைக்கு இத்தனையுமே நம்மகிட்ட இருக்குதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜின்னு சொல்லுவோம். குவாலிட்டி நல்ல தரமான, இது பொடிஞ்சு போகிறதோ எதுவுமே ஆகாதுன்னு வைங்கள, வெயிலே கடந்தாலுமே ஒன்றும் ஆகாது, ஒரு ட்ராப் தண்ணி உள்ளே போகாதுங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு உண்டான தார்பாய்ங்க, சைடில் மழை வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சைடில் கட்டக்கூடிய தார்பாய்ங்க. இதுவும் நமக்கு வந்து தேவையான அளவில் தேவையான சைஸில் உடனடியாக பண்ணி தர முடியுங்க. டெலிவரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் அமைஞ்சிருக்க நந்தி தார்பாய் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனியை பற்றியும் தார்பாயை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நம்ம லொக்கேஷன் திருச்செங்கோடில் எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் வந்து கே ரமேஷ் பாபு. நான் வந்து திருச்செங்கோடு நந்தி தார்பாய் கம்பெனியினுடைய ஓனரு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு போகிற எல்லா ஊருக்கும் தார்பாய் சப்ளை பண்ணிட்டு வரேங்க. இந்த இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சங்ககிரி ரோட்டில், திருச்செங்கோட்டிலேருந்து சங்ககிரி போகிற ரோட்டில் 2வது கிலோமீட்டரில் கம்பெனியில் இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப. சரிங்க சார். இப்போ தார்பாய் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தேவைக்குமே வந்து தார்பாய் இன்றைக்கி வந்து அவசியமாக இருக்குது. இன்றைக்கி விவசாயமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்புன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து தார்பாய் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்றா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற தார்பாயோட என்னென்ன சைஸில் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன ஜிஎஸ்எம்மாக இருக்கட்டும், என்ன குவாலிட்டி, எந்தெந்த தேவைக்கு என்ன மாதிரியான தார்பாய்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாக சார். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே லாரி செட்மெண்ட் தார்பாலின் வந்து நிறைய பண்ணுறோம், நிறைய விற்கிறோம். லாரிக்கு உண்டான தார்பாய்கள், அதாவது பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து வெரைட்டி நிறைய இருக்கும். ஆட்டோ அந்த மாதிரி காட்டன் தார்பாய், நைலான் தார்பாய் நாங்கள் நிறைய பண்ணுறோம். அதுதான் நாங்கள் மோனோபோலியாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. சரிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தார்பாலின் நேரடியாக பார்த்துட்டு என்ன சைஸில் கொடுக்குறீங்க, என்ன குவாலிட்டின்றதை காட்டுறீங்களா? கண்டிப்பாங்க. லாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் டார்ப், நந்தி பவர் டார்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இருக்கிறதுலே பெஸ்ட்டு, முதல் தரமான நூலில் தயாரான, ரயான் நூலில் தயாரான தார்பாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிக லெவலில் எங்கிட்ட போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட சிம்பிள் போட்டிருக்கோம். பவர் டார்ப்புங்கிறது இதனுடைய நந்தி பவர் டார்ப் அப்படிங்கிறது இதனுடைய பேர். இது லாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வந்து விற்கக்கூடிய தார்பாய் தான். லாரிக்காரங்க அதிகமாக வாங்கக்கூடிய தார்பாய் இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா லைஃப் மினிமம் 8 வருஷம் வரும். இது வெப்ட் வார்ப்பில் ஓடக்கூடிய அந்த நூல் பார்த்தீங்கன்னா முதல் தரமான பஞ்சிலிருந்து முதல் தரமான ரயான் நூலை கொண்டு தயார் பண்ணது. பார்த்தீங்கன்னா 6.5 அடி அகலத்தில் வந்து ஒவ்வொரு தட்டி இருக்கும். இந்த தார்பாயோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் 8 வருஷம் வரும். நல்ல முதல் தரமான தார்பாய்ங்க. இது மார்க்கெட்டில் அதிகப்படியாக எங்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு லாரி வாங்கினாங்கன்னா மினிமம் ஒரு 8 வருஷம் ஒரு லாரி ஓனர் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டான யூசேஜ் பண்ணும்போது 8 வருஷம் இந்த தார்பாய் லைஃப் வரும். மினிமம் 6 வருஷத்துக்கு கம்மி இல்லாமல் லைஃப் வரும் சார். இந்த தார்பாய் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டார்ப்னு சொல்லுவோம், நந்தி பவர் டார்ப்புங்க. சரிங்க. இப்போ லாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருளை கொண்டு போவாங்க. தானியமாக இருக்கட்டும், காய்கறி ஆகட்டும், எல்லாமே. ஸோ அப்படின்றப்போ சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது சார். இப்போ வந்து மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், வந்து பொருள் வந்து சேஃபாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். கண்டிப்பாங்க. அப்படின்றப்போ இந்த தார்பாலின் இப்போ மழை வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு உறிஞ்சாமல் இருக்கும் சார்? சார் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை வந்து தண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் மாதிரி குட்டை கட்டியே நிறுத்தி வைக்கலாம். சரி. கீழே இறங்கவே இறங்காது. ஸோ நம்ம லோடு போடும்போது வாட்டை கரெக்டாக கொடுத்து போட்டோம்னா எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் வலிஞ்சு கீழே வந்துடும். ஸ்டோரேஜ் ஆகாமல் இருக்கணும். அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணாலும் 3 மணி நேரத்துக்கு உள்ள தண்ணி இறங்காதுங்க. சரிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல மிக சிறந்த தரம் வாய்ந்த தார்பாய்ங்க. இது மார்க்கெட்டில் நல்ல நிறைய லெவலில் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். தமிழ்நாடு பூரா சப்ளை பண்ணுறாங்க. என்ன குவாலிட்டியில் கொடுக்குறீங்க சார்? இதுதான் வந்து சார் குவான்டிட்டி வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு அளவுகள் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருந்து இன்னைக்கு 20 சக்கரம் வரைக்கும் லாரிகள் மார்க்கெட்டில் வந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு அளவுங்க. ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 15ங்க, டெம்போன்னு பார்த்தீங்கன்னா 24க்கு 18ங்க. டெம்போவுக்கு மேலே அந்த எய்ச்சரில் இப்போ 18 அடி 20 அடி வண்டிக்கெல்லாம் 30க்கு 24 சைஸில் கொடுக்குறோம். காமெட்டுக்கு 30க்கு 28 சைஸில் கொடுக்குறோம். டாரஸ் 10 வீல் லாரிக்கு பார்த்தீங்கன்னா 36க்கு 32 அப்படிங்கிற அளவில் கொடுக்குறோம். 14 வீலுக்கு பார்த்தீங்கன்னா 46க்கு 32ங்கிற அளவில் கொடுக்குறோம். நீங்க வந்து எந்த சைஸ்ல வேணாலும் இது வந்து ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கிற ஒரு அளவுங்க. இது இல்லாம நீங்க என்ன அளவுல கேட்டீங்கனாலும் ஒரே நாள்ல செஞ்சு தமிழ்நாடு பூரா அடுத்த நாள் டெலிவரி கொடுத்துருவோம் சார். சரிங்க. இந்த சைஸ் இந்த குவாலிட்டி இல்லாம வேற என்ன குவாலிட்டி? இது இல்லாம பவர் பிளஸ்னு ஒரு மாடல் பண்றோம். இது செகண்ட் மாடல், எங்கிட்ட இருக்கிற செகண்ட் மாடல். இது பாத்தீங்கன்னா இது இந்த பவர் டார்ப்புக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பிளஸ் மாடல் நந்தியில. இது மார்க்கெட்ல பெரிய லெவல்ல போகுது. இது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ல நிறைய போகுதுங்க. கீழே ஃப்ளோர் வைக்கிறது, தானியங்களை மூடி வைக்கிறதுக்கும் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய
மிக சிறந்த தரம் வாய்ந்த தார்பாய்ங்க இது. லாரிகளுக்கு பயன்படுத்தலாங்க. பட் முதல்ல பார்த்தா நீங்கள் இந்த பவர் தார்பாயை கம்பேர் பண்ணும்போது இது லைஃப் ஒரு 2 வருஷம் கம்மியாக இருக்கும். பவர் தார்பாய் கம்மி பண்ணும்போது இதனுடைய லைஃப் வந்து எத்தனை வருஷம்? இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது 60% இருக்குங்க. அது 8 வருஷம் வருதுன்னா இது ஒரு 6 வருஷம் ஒரு 5 வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. சரிங்க. இப்போ வந்து தார்பாலின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாரி இல்லாமல் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். விவசாயத்துக்கு பயன்படுத்தலாங்க. தானியங்களை மூடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. சரி. விவசாய கூரை மேலே போடலாங்க. அதே மாதிரி உணவுப் பொருளான தட்டு இதெல்லாம் வந்து போட்டு மூடி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாங்க. சரிங்க. அதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி தார்பாயில் காட்டன் தார்பாயை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு லாரிகளுக்குலாம் எவ்வளோ பயன்படுத்தணுன்றதை தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அடுத்து என்ன ஜிஎஸ்எம்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார்? சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது நம்ம நைலான் தார்பாய்ங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பிவிசி சிந்தட்டிக் தார்பாலின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு 5-6 ஜிஎஸ்எம்ல வருதுங்க. 550 ஜிஎஸ்எம்ல வருது, 650 ஜிஎஸ்எம்ல வருது, 760ல வருது. சரி. பர்டிகுலராக எங்ககிட்ட வந்து 800 ஜிஎஸ்எம் நாங்கள் நிறைய பண்ணுறோம். சரிங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இல்லாத ஜிஎஸ்எம்ங்கிறது 800ங்கிறது நம்ம மட்டும்தான் பண்ணுறோங்க. இந்த 800 ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 760 ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுற இடத்துல 800 யூஸ் பண்ணும்போது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் டைம். இது 760 வந்து 4 வருஷம் லைஃப் வருதுன்னா அது 8 வருஷம் லைஃப் வருங்க. சரிங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 தான் ஜாஸ்தி வருதுங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் தார்பாய் வாங்குறீங்க 760 அப்படின்னா நீங்கள் 800 வாங்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ₹1000 கூட வரும். பட் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் டைம் வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருந்து லாரி டெய்லர் வரைக்கும் கொடுக்கலாங்க. ஆட்டோ சைஸ்ல இருந்து லாரி 12 வீல் 10 வீல் 6 வீல் 16 வீல் எல்லா லாரிகளுக்கு தேவையான தார்பாய் வந்து எங்கிட்ட உடனடியாக அவைலபிளாக கிடைக்குங்க. 800 ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் இதில் வந்து கம்மியாக இருக்கும். தேய்மானம் கம்மியாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃபும் வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தேய்மானம் கிளியறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேட்டாக கிளியும். 760 ஜிஎஸ்எம் வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷம் டோட்டலாக லைஃப் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட யூசேஜுக்கு. இது வந்து 8 to 9 10 வருஷமே லைஃப் வரணும். 9 வருஷத்துக்கு கம்மி இல்லாமல் லைஃப் வருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லாரிக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் தார்பாய் போடலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைலான் தார்பாய். ஆமாங்க. ஒரு 2 தார்பாய் போட்டிங்கன்னா தான் இன்றைக்கி பெய்யக்கூடிய மழைக்கு வந்து தண்ணி உள்ளே போகாதுங்க. ஏன்னா மழை பெய்யும் போது மழை ஒரு ஸ்பீடில் பெய்யுங்க, லாரி ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும். ஸோ 2 ஃபோர்ஸும் சேர்ந்து தார்பாய் மேலே அடிக்கும்போது எங்காவது ஒரு சிங்கிள் தார்பாயாக இருந்ததுன்னா கூட தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு காட்டன் தார்பாய் நம்ம அடியில் போட்டுட்டுங்க மேலே ஒரு நைலான் தார்பாய் போடும்போது ஒரு டிராப் தண்ணி கூட உள்ளே போகாதுங்க. ஸோ பொருளை வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஓகே. இது இல்லாமல் நைலான் தார்பாய் வந்து வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? நைலான் தார்பாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்தலாங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நைலான் தார்பாய் வந்து 550 ஜிஎஸ்எம்ங்க. அது பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும், மடிக்கு ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ண சுலபமாக இருக்கும். விவசாய பர்பஸுங்க 650 ஜிஎஸ்எம் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லாரிகளுக்கு கொடுக்குறோம். அது வந்து லைட் யூஸ், அதாவது கட்டி சாயந்தரமே ஒரு லோடு கட்டி சாயந்தரமே லோடு அவுத்து இறக்குற மாதிரி லோடுகளுக்கு 550 கொடுக்குறோம். இப்போ நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபி, டெல்லி, இமாச்சல் அந்த மாதிரி லாங் ஜேர்னி போகக்கூடிய லாரி தான் நம்மகிட்ட ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஸோ அதுக்கு 800 ஜிஎஸ்எம் வந்து மிக சிறப்பான ஒரு சிறந்த தார்பாய்ங்க அது. ஓகே. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தார்பாய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைலான் தார்பாய் வந்து 800 ஜிஎஸ்எம்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், தண்ணி ஒரு டிராப் கூட உள்ளே போகாத அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்றதை சொல்லியிருந்தீங்க. இது போக விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான தார்பாயெல்லாம் கொடுக்குறீங்களா? அது இருந்தால் சொல்லுங்களேன் சார். அதுவும் பண்ணுறோம் சார். அது நிறைய லெவலில் பண்ணுறோம். அதனுடைய வெரைட்டி பற்றி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சார். சார் இது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான தார்பாய்ங்க. ஓகே. விவசாயத்துக்கு தேவையான தார்பாயின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபின்னு சொல்லுவாங்க. இதை ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின்னு சொல்லுவோம், ஹெச்டிபிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஐஎஸ்ஐ குவாலிட்டிங்க. ஐஎஸ்ஐ குவாலிட்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குன்னு வைங்களேன். இது எத்தனை ஜிஎஸ்எம்? இது வந்து 250 ஜிஎஸ்எம் சார். இது வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா 90 ஜிஎஸ்எம்ல இருந்து 120 இருக்கு, 150 இருக்கு, 160 இருக்கு, 200, 225, 250 வரைக்கும் இருக்குது. 250 நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம தார்பாய்க்கு அதிகமான குறைஞ்சபட்சம் இது யாருக்கெல்லாம் ஏற்றதா சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல இருந்து செங்கல் சூளையில இருந்து லாரியில இருந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணலாங்க. காமனா யூஸ் பண்ணக்கூடிய பாய்ங்க. இதுல வெரைட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜின் சொல்லுவோம். குவாலிட்டி நல்ல தரமான, இது பொடிஞ்சு போறதோ எதுவுமே ஆகாதுன்னு வைங்களேன். வெயிலே கடந்தாலுமே ஒன்றும் ஆகாது, ஒரு டிராப் தண்ணி உள்ள போகாதுங்க, ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 250 ஜிஎஸ்எம்ங்க, ஹெச்டிபியின் மெட்டீரியலுங்க. நந்தி ஹெச்டிபி தார்பாய்களுங்க. நல்லா இருக்கு. என்னென்ன சைஸ்ல கொடுங்க? இதுல சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒரு 15 சைஸ் நாங்க ரெடியா வச்சிருக்கோம். இது இல்லாம கஸ்டமர் தேவைக்கு என்ன சைஸ் கேக்குறாங்களோ அதையும் நாங்க செஞ்சு கொடுத்துறோம். கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன மாதிரி ப்ரொவிஷன் தேவை இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. 250 அடுத்து என்ன சைஸ்? 250 அப்புறம் பார்த்தீங்கன்னா 330 பண்ணுறேங்க. 330 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தண்ணி குட்டிக்கும் போதுங்க, அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கும் போதுங்க. அதையும் பார்க்கலாமா? அதையும் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னா ஓகே. இது 300ங்களா? 300ங்க.
ஸோ இது அதில் அதோட கொஞ்சம் குவாலிட்டி, இது அதை விட குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்க. எங்கள் தார்பாய் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஐஎஸ்ஐ மார்க் வருங்க. ஐஎஸ்ஐ குவாலிட்டி இல்லைன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க, கஸ்டமர் கொடுக்குறதே இல்லைங்க. தார்பாலியில் பார்த்தீங்கன்னா போலியாவே ஐஎஸ்ஐ வந்து வரதை பார்க்குறோம். இல்லை அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு தரமான கம்பெனிலேருந்து ஒரு ஐஎஸ்ஐ தார்பாய் வருது அப்படின்னா கம்பல்சரி ஐஎஸ்ஐ எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ நம்பர் இருக்குங்க. ஐஎஸ்ஐ நம்பர் இருக்கும் உங்களுக்கு பாருங்க, ஐஎஸ்ஐ நம்பர் இருக்கும், அதனுடைய எல்லாமே இருக்கும். ஓகே, இது இருந்தால் தான் தரமான தார்பாய்ங்க. இது ஒரு தரமான முத்திரைக்கு தான் ஐஎஸ்ஐன்னு நம்ம சொல்லுவோங்க. அதனால் வந்து நீங்கள் ஐஎஸ்ஐ போட்ட தார்பாய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் ₹1 ₹1.5 ஸ்கொயர் ஃபீட் ரேட் வைஸ் கூட இருந்தாலுமே கூட லைஃப் நல்லா இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு ஒரு ஐஎஸ்ஐ இல்லாத பொருள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தார்பாய் வந்து ஒரு 2 வருஷம் வருது அப்படின்னா இது ஒரு 4 வருஷம் லைஃப் வருங்க. ஓகே, இப்போ 250 இருக்கட்டும், 300 GSM இதுக்கெல்லாமே வந்து வாரண்டி ஏதாவது இருக்கா? வாரண்டி இதில் வந்து வாரண்டி அப்படிங்கிறத பற்றி ஒன்றுமே இல்லைங்க. என்னன்னா 100% தண்ணி உள்ளதை புது பாய் கொடுத்துருவோம். மற்றபடி கஸ்டமர் கிளிக்கிறதையோ யூசேஜ் பொறுத்து தான் லைஃபுங்க. ஒரு கஸ்டமர் கரெக்டாக ஒரு தார்பாய் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா எடுக்கவும் போடவும் இருந்தாலுமே மினிமம் 4 to 5 வருஷம் லைஃப் வருங்க. நாங்கள் இந்த மாதிரி தார்பாய் தமிழ்நாடு பூரா நிறைய கொடுத்துருக்குறோங்க. அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன சைஸ்ல இருக்கு, என்ன ஜிஎஸ்எம்ல இருக்கு சார்? ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா அதிக மார்க்கெட்டில் 250 வரைக்கும் போகுதுங்க, 300 போகுதுங்க, 400 போகுது, 500 போகுதுங்க. 300 400 எல்லாமே பண்ணைக்குட்டைக்கு மட்டும் கொடுக்குறோம். ஒரு சில அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து இந்த தானிய கிடங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கீழே ஃப்ளோராக விரிக்கிறீங்க, 300 விரிச்சு வச்சிருப்போம். அதையும் பார்த்துடலாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து மீன் குட்டையில் மீன் வளர்க்குறாங்க, கண்டிப்பாக பண்ணை குட்டை அமைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 years 10 years அந்த மாதிரி வந்து மீன் குட்டை அமைக்கிறத பார்க்குறோம். சார் மீன் குட்டையை பொறுத்த வரைக்கும் 550 GSM போட்டால் நல்லா இருக்குன்னு வைங்களேன். 500 550 போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வந்து மண்ணிலேயே இருக்கிறதுனால நீங்கள் GSM ஜாஸ்தி போடுறது நல்லா இருக்கும். GSM கம்மியாக இருக்கும்போது ஏதாவது பட்டால் சீக்கிரமாக கிளியும், GSM ஜாஸ்தியாக இருக்குது லேட்டாக கிளிங்க. 500 GSM வரைக்கும் போடலாங்க. நிலத்திலே இருக்குது அப்படின்னா அந்த கல் இருக்கும், அந்த மாதிரி டேமேஜ் ஆகும். நிலத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்கள் யாராவது இறங்கினா மட்டும்தான் தார்பாய் காயம் போட ஓட்டையாகும், இல்லாட்டினா அது ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்கள் உள்ள ஆட்கள் இறங்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தார்பாயை பொறுத்த வரைக்கும் நல்ல லைஃப் இருக்குன்னு வைங்களேன். இது என்ன GSM? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 GSMங்க. இது வந்து பண்ணைக்குட்டைக்கு மட்டுமே கொடுக்குறோங்க 500 GSM. சரிங்க. இது எத்தனை வருஷம் வரும்? இதனுடைய லைஃப் வந்து மினிமம் கம்பெனி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 8 வருஷம் லைஃப் வருங்க. 10 வருஷம் கூட லைஃப் வந்திருக்குது இது வரைக்கும். நாங்கள் கொடுத்து அவங்க பராமரிக்கிறத பொறுத்துங்க, யூசேஜ் பொறுத்து, மண் வாக்க பொறுத்து, பராமரிக்கிறத பொறுத்துங்க. ஸோ இந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து மீன் அறுவடை பண்ணோடனே தார்பாலினை ஃபுல்லாகவே வெளியே எடுத்துட்டு அந்த கழிவுகள் அகற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாமா சார்? எடுக்கலாம் சார், எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி போடலாம். பட் இந்த ஏரியாவில் யாரும் அது மாதிரி பண்ணுறது இல்லைங்க. தண்ணியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிங்கி விட்டாங்கன்னா பூரா வெளியில் போயிடும். ஒரு நாள் காய விட்டு திரும்ப தண்ணி ஏற்றிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க, தேவையே இல்லை. டைம் தார்பாலினை எடுத்தால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. கல்லு பட்டு இழுத்தா தான் டேமேஜ் ஆகும், இல்லாட்டினா டேமேஜ் ஆகும். ஏன்னா இது வந்து HTP தானுங்க. இந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணும்போது நீங்கள் ஃபிக்ஸடாக அப்படியே போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு 2 நாள் நல்லா வெயிலில் விட்டுட்டிங்கன்னா பூரா அதில் இருக்கிறது எல்லாம் ட்ரை ஆகிருந்ததுக்கு அப்புறம் திரும்ப தண்ணி ஃபுல் பண்ணிக்கலாங்க. மீன் குட்டையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன GSMல கொடுக்குறீங்க? மீன் குட்டையை பொறுத்த வரைக்கும் 250 போடலாங்க, 300 போடலாம், 400 போடலாம், 500. 4 GSM மட்டும் தான் போதுங்க. 500 வரைக்கும் கொடுக்குறோம். ஓகே, தேவையான அளவில் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன குட்டை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த அளவு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்க சார். இது இல்லாமல் வேற என்னென்ன? இது இல்லாமல் இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுக்குறோம், எல்லோ கொடுக்குறோம், பிளாக் இல்லாமல் 2 வெரைட்டி பண்ணுறோம். ஓகே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தார்பாலின் வந்து கோழி பண்ணைக்கு அதிகமாக பயன்படுத்தும். கோழி பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 150 GSM கொடுக்குறோம், 150 எல்லோவில் கொடுக்குறோம். 150 போதுமானதுங்க. அதுதான் அதனுடைய ஸ்டாண்டர்டான அளவு, அதுதாங்க ஸ்டாண்டர்டான திக்னஸ். அதுதாங்க அளவு வந்து எப்படி வேணாலும் நம்ம எடுக்கலாங்க. கலர் வந்து எல்லோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்பாங்க. அது எல்லோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு சார் சைடில் நம்ம தட்டி மாதிரி கட்டுறது. சைடில் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு இது இருக்கணும் இல்லையா, அது சைடு இதுக்காக கட்டுறாங்க. இது எல்லோ கலரில் வரும் பாருங்க, எல்லோவில் வருங்க. சரிங்க, கலர் எல்லோவில் வரும். GSM இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5-6 GSM இருக்கு. 150 போதும். 150ங்கிறது ஸ்டாண்டர்டுங்க. இது வந்து ரொம்ப கம்மியான GSM இல்லைங்க, ரொம்ப ஜாஸ்தியும் போகணுங்கிற அவசியமும் இல்லைங்க. ஏன்னா சைடில் வந்து மரப்பு வேணும் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை வந்து இது பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம சைடில் கட்டுறோம். ஸோ வந்து அது எல்லோவில் 150 GSM போகுது. இதுதான் வந்து கோழி பண்ணைக்கு உண்டான தார்பாய்ங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸில் கிராஸ் லேமினேட்டட்னு ஒரு வெரைட்டி பண்ணுறோம் நாங்கள். கிராஸ் லேமினேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PVC ஷீட்டில் வருதுங்க பாருங்க. இது எல்லாமே கிராஸ் லேமினேட்டட். செங்கல் சூளைக்கு கொடுக்குறோம் இந்த தார்பாய் பூரா. செங்கல் கல்லை அறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்தது அப்படின்னா மூடணும். மெயினாக செங்கல் சூளைக்கு மட்டும் கட் சைஸில் கொடுக்குறோம். இதே ரோல் ஃபார்மேட்டில் 50 மீட்டருக்கு 18 அடி, 50 மீட்டருக்கு 24 அடியில் கொடுக்குறோங்க. 50 மீட்டருக்கு 24 அடியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோலை கட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு அவங்க தகுந்த மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல போட்டுக்க முடியுங்க. அது சரிங்க. செங்கல் சூளைக்கு தேவையான தார்பாய் நாங்கள் பண்ணுறோங்க. இது பூரா
பூராமே செங்கல் சூளைக்கு தேவையான தார்பாய்கள் வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்வேர் கயிறுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிக தரமான பிளாஸ்டிக்கை கொண்டு தயார் பண்ணக்கூடிய மக்காத நீளாத கயிறுங்க. மினிமம் இந்த கயிறுடைய லைஃப் 20 வருஷம் கம்பெனியில் சொல்கிறாங்க. நம்ம யூசேஜ் பொறுத்து லைஃபுங்க. லாரிக்கு உண்டான சைஸ் பார்த்தீங்கன்னா 16 mm 18 mmலாம் லாரிக்கு கொடுக்குறோம். பட் விவசாய பர்பஸ் மற்ற எல்லா பர்பஸுக்கும் 8லேருந்து 30 mm 32 mm வரைக்கும் எங்கள்கிட்ட கயிறு இருக்குதுங்க. இது தேவையான அளவில், அதாவது 110 மீட்டரில் வச்சுருக்கோம், 220 மீட்டரில் வச்சுருக்கோம், 330 மீட்டரில் வச்சுருக்கோம், 400 மீட்டரில் வச்சுருக்கோம், 500 மீட்டரில் வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல எடுத்துக்கலாங்க. இது இல்லாமல் போர்வெல் கைத்துக்கு வந்து 18 mm கொடுக்குறோம் கோர்வெலுக்கு. ஸோ இது தேவையான அளவு கட் பண்ணியும் கொடுக்குறோம். நாங்கள் எத்தனை மீட்டர் வேணுமோ அத்தனை மீட்டர் கட் பண்ணி தேவையான ஊர்களுக்கு அனுப்புகிறோம். இந்த கயிறு பூராமே உங்களுக்கு எல்லாமே பர்பஸ் மிக தரமான கயிறுங்க. இந்த எல்லோ கயிறு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம். சரிங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்டலாக தான் எடுக்கணும். எப்படி சார் இது? பண்டில் வந்து மேக்ஸிமம் பண்டில் தான் சார் எல்லாருமே எடுப்பாங்க. அது மீறி கிணத்துல மோட்டர் இருக்கிறவங்க மட்டும் மீட்டர் கணக்கில் எடுப்பாங்க. அதையும் நாங்கள் கட் பண்ணி கொடுக்குறோம். தேவையான அளவு கட் பண்ணி அளவு கட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் தேவையான அளவு கட் பண்ணி கொடுக்குறோம். சார் இவ்வளோ நேரம் வந்து லாரிக்கு யூஸ் பண்ணுற காட்டன் தார்பாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800 GSM இருக்க நைலான் தார்பாயாக இருக்கட்டும், அப்புறம் விவசாய தார்பாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப்புன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா நந்தி தார்பாயில் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க, என்னென்ன குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ டெலிவரியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன சைஸில் வேணால் மினிமம் டெலிவரி பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லிடுங்களா? டெலிவரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் சார். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் கான்ட்ராக்ட் ரெகுலராக இருக்கிறாரு. டெய்லியுமே தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஆர்டர்களை அன்னன்னைக்கு வந்து டெலிவரி ஈவினிங் புக் பண்ணிடுவோம். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அது மறுநாள் 3வது நாள் டெலிவரி ஆயிருங்க. எந்த சைஸில் எவ்வளோ கேட்டாலும் எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணுறோம் சார். நாங்கள் அப்படி தான் இந்த ஃபியூச்சரில் வந்து இப்போ வண்டியில் போட்டு தேவை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு 10 டன் தேவை இருக்குது, 5 டன் தேவை இருக்குன்னா சொந்த வண்டியில் கொடுத்துருவோம். மினிமம் சிங்கிள் பீஸு ஒரு 2-3 பீஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுறோம். டெலிவரி ஊருக்கே வந்துடும் சார். சரிங்க சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தையும் சரி, உங்களுடைய குவாலிட்டியான தார்பாலி வந்து எப்படி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்கள் சேனல் மூலிமா ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.